Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 8 differentials and partial derivatives. அதில் exercise 8.4 first sum பார்க்கலாம். Find the partial derivatives of the following functions at the indicated points. f of x, y கொடுத்திருக்கிற function 0.2, -5. அதே மாதிரி second subdivision gங்கிற functionும் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. third h அதில் in terms of x, y, z மூணு வேரியபிள் இங்கே இருக்குது. மூணு that is பாயிண்டில் x, y, z கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஜிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் பார்த்திங்கன்னா x, y கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் ஒயில் இருக்குது. இதுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்கிறது f of x, y கொடுத்தாச்சு. அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, let it be. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற f with respect to x partially, that is dou f by dou x with respect to x partially. அப்போ என்னாகும், ஒய்யை ட்ரீட் பண்ணுறது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவேன். ஞாபகம் இருக்கு இல்லையா, சும்மா ஆர்டினரியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 × 2 6, எக்ஸோட பவரில் 1 குறையும். அப்போ 6x பவரில் 1 வரும். மைனஸ் இங்கே கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துக்கோ, 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில், யூ வில் கெட் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் with respect to x partially போது y square என்ன ஆயிரும், it is a constant, so 0 ஆயிரும். plus 5 into x ஓட differentiation என்ன ஆகும், because partial differentiation with respect to x ல பண்ணும்போது x ஓட differentiation is 1 plus 2ங்கிறது constant, இதை differentiate பண்ணிங்கன்னா 0 வந்துரும். so 6x minus 2y plus 5. இதில் dou f by dou x at 2, -5 என்னன்னு பார்க்குறோம். அப்படின்னு என்ன பண்ணணும், இதில் எக்ஸுக்கு பதிலாக 2வும் ஒய்யுக்கு பதிலாக -5வும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 6 × 2 -2 × -5 + 5. ஸோ 12 + 10 + 5, the answer is 25. இப்போ பாருங்கள், எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இதில் dou f by dou x முடிச்சிட்டோம். அதே மாதிரி dou f by dou y அப்படின்னா with respect to y partially. அப்போ we have to treat x as a constant. இது கம்ப்ளீட் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் 0. இங்கே கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் இருக்குது. அப்போ ஒய் மட்டும்தான் வேரியபிள், மிச்சம் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட். -2x வெளியே எடுத்துடுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியலி. அப்போ 2y கிடைக்கும். 5 × xங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால இது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0. 2ங்கிறது கம்ப்ளீட் கான்ஸ்டன்ட், 0 டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ -2x + 2y நம்மளுக்கு தேவை dou f by dou y at 2, -5. அப்போ -2 × xக்கு பதிலாக ஒரு 2 வரும், ப்ளஸ் 2 × yக்கு பதிலாக ஒரு -5 வரும். -2 × 2 வந்து -4, ப்ளஸ் × மைனஸ் இஸ் மைனஸ், 2 × 5 வந்து 10. ஸோ த ஆன்சர் இஸ் -14. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரோம். g of x, y கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷன். இப்போ dou g by dou x என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியலாக பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 6x வரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பிகம் 0 ஆயிரும். ப்ளஸ் ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறனால ஒய்யெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால 0 ப்ளஸ் 5 × x பிகம்ஸ் 1 வரும். ப்ளஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட், 0 ஆயிரும். அப்போ 6x + 5 வரும். ஸோ dou g by dou x at 1, -2 என்னன்னு பார்க்கணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 வரும், ஒய் இருந்தால் -2. அப்போ 6 × 1 + 5, தட் இஸ் 6 + 5 is 11. அதே மாதிரி dou g by dou y என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு சொல்லும்போது எக்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட், இது 0 ஆயிரும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y கிடைக்கும். ப்ளஸ் இது 0 ஆயிரும், ப்ளஸ் இதுவும் 0 ஆயிரும், யூ வில் கெட் 2y. அப்போ dou g by dou y at 1, -2 என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா 1 போடணும், ஒய் இருந்தால் -2 போடணும். அப்போ 2 × y தான் இருக்குது, -2. 2 × -2 is -4. இப்போ அடுத்தது நம்ம எதுக்கு வர்றோம், தேர்ட் சப்டிவிஷனுக்கு வரலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா h of x, y, z மூணு வேரியபிள் இருக்குது. இப்போ dou h by dou x வேணும், dou h by dou y வேணும், dou h by dou z வேணும். ரொம்ப ஈஸி. ஸோ ஒன்று நீங்கள் பண்ணினீங்கன்னா மற்ற ரெண்டை we have to treat as a constant. இப்போ பாருங்கள், dou h by dou x நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு, ஓகேவா. அப்போ இதில் எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ u × v டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா என்ன, uv டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் uv dash ப்ளஸ் vu dash. அப்போ என்னாகும், x × sin of xy டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் sin of xy × xோட டிஃப்ரென்ஷியேஷன் ப்ளஸ் இங்கே z² கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம், ஒன்லி எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ x × sin of xyனா செயின் ரூல் அப்ளை பண்ணுவோம். இது ஒரு கேபிட்டல் எக்ஸ், சரியா.
அப்போ சைன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸோட ஃபார்முலா காஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா, இதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸில் பண்ணும்போது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம், எக்ஸை மட்டும்தான் நம்ம வேரியபிள், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 1 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, எக்ஸ் இன்ட்டு ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ டோ ஹெச் பை டோ எக்ஸ் அட் நம்மளுக்கு என்ன தேவை, 2, π/4, 1. எக்ஸ் இருந்தால் 2, ஒய்க்கு பதிலாக π/4, இசட் இருந்தால் 1. அப்போ 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக π/4 காஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து π/4, ரெண்டை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இவள் கெட் π/2 கிடைக்கும். ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சுன்னா π/2 கிடைக்கும். ப்ளஸ் இசட் வந்து 1, 1 ஸ்கொயர். அப்போ 2 இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா π/2 cos π/2, cos π/2 வந்து cos 90, ஏன்னா பைனா 180, 180/2 இஸ் 90, cos 90யோட ஆன்சர் 0. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். ப்ளஸ் sin 90 வந்து 1 ப்ளஸ் 1, அப்போ 1 + 1 இஸ் 2, இது மட்டும்தான் வரும். ஓகேவா, நம்மளுக்கு கிடைச்சாச்சு 1 + 1 2. அதே மாதிரி டோ ஹெச் பை டோ ஒய் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஹெச் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தான் முடியும். ஸோ ஒரு தடவை எழுதிக்கிறேன், ஹெச் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் அடுத்தது இசட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ், இதான் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பாருங்கள், டோ ஹெச் பை டோ ஒய் எடுத்துக்கிறோன்னா இங்கே எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். சைன் கேபிட்டல் எக்ஸ் செயின் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். சைன் கேபிட்டல் எக்ஸ்னா காஸ் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு அந்த கேபிட்டல் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கேபிட்டல் எக்ஸ்னா எக்ஸ்ஒய்யை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ளஸ் இதில் ஒய்யே இல்லை, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு இது என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா எக்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸை தனியாக வெளியே எடுத்துக்கிறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கிடைக்கும். ஓகேவா, இப்போ டோ ஹெச் பை டோ ஒய் ஆஃப் உன்னோட பாயிண்ட் 2, π/4, 1. ஸோ எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் இஸ் 4 ஆயிரும். இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் நம்ம தனியாக பார்த்துட்டோம் இல்லையா, 2 இன்ட்டு π/4 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் π/2 கிடைக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்தாவே π/2, காஸ் 90நாவே 0, 4 இன்ட்டு 0 இஸ் 0. அதுவே டோ ஹெச் பை டோ இசட்னா பாருங்கள், ரொம்ப ஈஸி, இதில் இசடே இல்லை. ஸோ எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் ஆஸ் இட் இஸ், இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z கிடைக்கும். ஸோ 2xz கிடைக்கும். ஸோ டோ ஹெச் பை டோ எக்ஸ் இசட் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் என்ன ஆகும்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 வரும், இசட்டுக்கு பதிலாக 1 வரும். 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 1 இஸ் 4. ஓகேவா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து சப்டிவிஷன், g of x, y ஈக்குவல் டு e பவர் x + 3y இன்ட்டு log of x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ டோ ஜி பை டோ எக்ஸ் with respect to x partially na y treat as a constant. அப்போ e power x plus 3y என்ன ஆகும், same thing e power x plus 3y. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுவும் x, இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் x இருக்குது, அதனால u into v டிஃப்ரென்ஷியேஷன் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஒன்றுன்னா பார்த்துக்கலாம். ஸோ u v dash plus v u dash அப்ளை பண்ணணும். அப்போ u, திஸ் இஸ் u இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். இதை ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லாக் கேபிட்டல் எக்ஸ் என்ன ஆகும்னா 1/x, தட் இஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த கேபிட்டல் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் இட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிகம்ஸ் 2x. இங்கே ஒய் கான்ஸ்டன்ட், அதனால 0 ஆயிரும். ப்ளஸ் இதை அப்படியே வெயி, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஸோ இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் சேம் திங் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y இன்ட்டு இதையே ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் இல்லையா, இ பவர் கேபிட்டல் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் சேம் இ பவர் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில். அப்போ எக்ஸ் பிகம்ஸ் 1 ஆயிரும். 3 இன்ட்டு ஒய்ங்கிறது கம்ப்ளீட் கான்ஸ்டன்ட், இட் வில் பிகம் 0. ஸோ யூ வில் கெட் 1. ஸோ உனக்கு ஆன்சர் என்ன, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y இன்ட்டு 2x by x square plus y square plus e power x plus 3y into log of x square plus y square. இது ரெண்டுல காமனா we can take out x e power x plus 3y. Now the remaining is 2x by x square plus y square plus log of x square plus y square. இப்போ இதில் we want to substitute the value -1, 1. So dou g by dou x of -1, 1 is equal to xக்கு -1, yக்கு 1 replace பண்ணுறோம். So substitute e power -1 plus 3 into 1 is 3 into
This is 2 into minus 1. So you will get minus 2 divided by square பண்றோம் add பண்றோம். Minus 1 square is 1 plus 1 square is 1 plus log of minus 1 square is 1 plus 1 square is 1 again. So e power this is 2 then minus 2 by 2 plus log 2. So log 2 as it is positive term முன்னாடி வரட்டும் minus இது cancel ஆயிடுச்சுன்னா will get 1. So dou g by dou x is e power 2 into log 2 minus 1. Now g of x comma y equal to e power x plus 3y into log of x square plus y square. Now we are going to differentiating with respect to y partially. Again u into v differentiation தான். So u into இதை differentiate பண்ணுறோம். அப்போ log of x square plus y square na chain rule apply பண்ணுங்க. இது ஒரு capital X. Log capital X is 1 by capital X, that is 1 by x square plus y square. into இதைய with respect to y partial பண்ணிங்கன்னா x square constant ஆயிரும் 0, y square becomes 2y ஆகும். plus இது u இது இன்னி uன்னு எடுத்துக்கணும், இது vன்னு எடுத்துக்கணும். uv-யை differentiate பண்ணிங்கன்னா formula uv dash plus vu dash. சரியா? இதுதான் v into இதை differentiate பண்ணுறீங்க. அப்போ இது e power x. e power x differentiate பண்ணோம்னா same e power x ஆகும். e power x plus 3y into இந்த capital X with respect to y partial பண்ணீங்கன்னு வச்சுக்கோவே x becomes 0 ஆயிரும் plus 3 into y becomes 1 ஆகும். So you will get 3. அப்போ e power x plus 3y into 2y by x square plus y square plus 3 into log of x square plus y square. ஏன்னா இதில் e power x plus 3y இதில் e power x plus 3y காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறத நான் அப்படி எழுதியிருக்கேன். இதில் I am substituting the value of x as minus 1, y as 1. That is dou g by dou y at minus 1 comma 1 என்ன ஆகும்னா e பவரில் xக்கு minus 1 yக்கு 1. அப்போ minus 1 plus 3 2 into 1 is 2 divided by minus 1 ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா 1 plus 1 ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா 1 plus 3 into log of 1 square is 1 plus 1 square is 1. xக்கு ஆக்சுவலாக minus 1 அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ e பவரில் 3 minus 1 is 2 இங்கே 2 by 2 வரும் plus 3 log 2. So e power 2 into 2 by 2 வந்து 1 plus 3 log 2 or e power 2 into 1 plus இந்த 3 power கொண்டு வந்துட்டிங்கன்னா log 2 cube வரும். So 1 plus log 2 cube, that is e power 2 into 1 plus log 2 cube na 2 into 2 into 2 3 2 multiply பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். This is the final answer.